ஒரு முறை ஒரு திங்கக்கிழமை கென்யாவிலேருந்து ஃபோன். திங்கக்கிழமை, சார் ஒரு விழா நடத்துகிறோம் தமிழ்ச்சங்கம், அங்கே மொத்தமே 300 தமிழர்கள் தான் இருக்காங்க ஃபேமிலி கென்யாவில். ஆனால் தமிழ்ச்சங்கம் வச்சுருக்கான், நீங்கள் பேச வரணும் அண்ணா. என்னைக்குன்னு கேட்டேன். வெள்ளிக்கிழமை ஃப்ளைட்டு அண்ணா. வெள்ளிக்கிழமை ஃப்ளைட் எப்போவுமே வெளிநாடுனா கொஞ்சம் முன்னால் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு ஏன் இவன் திங்கக்கிழமை கூப்பிட்றான்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் பாஸ்போர்ட் காப்பி அனுப்பிச்சான், விசா அனுப்பிச்சிட்டான். இம்மீடியட்டாக விசா அனுப்பிச்சிட்டான், வாட்ஸ்அப்லேயே இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டான், டிக்கெட் அனுப்பிச்சிட்டான். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமையே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் லைனில் வராது அவர் ஆர்கனைசர். லைனில் வந்து, சார் ஒன்றும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு வரதா இருந்தால் உள்ளே வரவங்க எல்லோ ஃபீவர் இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும். ஏங்க அப்படின்னா, இல்லை அது போட்டால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது எங்கே போடுவாங்கன்னு, அதாவது நம்ம பேச தான் போகிறோம் இல்லையா, நீ இன்ஜெக்ஷன் பண்ணிடுவா, சர்ஜரி பண்ணிடுவான்னா ரொம்ப கஷ்டம். சார் போட முடியாது சார். இல்லை சார், இந்த விஷயத்த எனக்கு விசாவும் டிக்கெட்டும் அனுப்புறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும். சொல்லலை. அவங்களுக்கு என்னென்னா ஒத்துக்கிட்டாரு. நான் வேறு பேமெண்ட்டு பார்த்த உடனே அந்த பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறானே சந்தோஷமாக விட்டேன். இதுக்கு தான் ஒத்துன்னு இருக்கான், இவ்வளோ கஷ்டத்தில் வந்தால் வரட்டும். அப்புறம் அந்த எல்லோ ஃபீவர் எங்கே போகிறாங்கன்னு விசாரித்து பார்த்தா கிங் இன்ஸ்டியூட்டில் மட்டும் தான் போட்டாங்க. இதில் என்ன விவரம்னா, கிங் இன்ஸ்டியூட்டில் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் போடுவாங்க. அதுலேயும் புக் பண்ணணும்.